அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். திருவெம்பாவை 20 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த 20 பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியில் உள்ள 10 பாடல்களுடன் சேர்த்து மார்கழி மாதத்தில் 30 பாடல்களாக 30 நாட்களும் பாடப்படுகிறது. மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருவெம்பாவை. திருவாத ஊரரின் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் தம் கையால் எழுதிய இறைவன் அந்த நூல்களை உலகறிய செய்ய வேண்டி நூலின் முடிவில் திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என திருச்சாத்திட்டு தில்லை சிற்றம்பலத்தில் வாயில் படியிலே வைத்தருளினார். இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்களை நமக்கு கொடுத்த மாணிக்க வாசக நாயனார் அருளிய திருவெம்பாவையை நாமும் பாடி இறையருள் பெறுவோம். மாணிக்க வாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் சிறுமிகள் பாவை நோன்பு நோற்பதைக் கண்டு தன்னையும் பாவையாக பாவித்து பாடிய பதிகம்தான் இது. திருவெம்பாவை பாடல் 1. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிலோர் எம்பாவாய். வாள் போன்ற அகண்ட கண்களை உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத ஒளியாகிய சிவனை பற்றி நாங்கள் பாடுவதை கேட்ட பிறகும் இன்னும் உறங்குகிறாயே? உன் காது உணர்ச்சியற்று போய்விட்டதா? மகாதேவனின் பாதங்களை வாழ்த்தி நாங்கள் எழுப்பிய வாழ்த்தொளி வழியெங்கும் ஒலிப்பதை கேட்ட பிறகும் மலர்கள் தூவப்பட்ட படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த நீ மெய் மறந்து எழுவதும் பிறகு திரும்ப புரண்டு படுப்பதுமாக செய்வது அறியாது தவிக்கிறாய் என் தோழியே என்று முதல் பாடலில் பாடுகிறார். திருவெம்பாவை பாடல் எண் 2. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இரா பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். திருவெம்பாவை 2வது பாடலில் இறைவன் மீது எவ்வாறு பக்தி செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, இரவு பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கு அரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்ததால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய். தோழிகள் உன்னை எழுப்ப வந்தனர். உறங்குபவள் எழுந்து, தோழியரே, சீச்சி இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்கிறாள். அவளுக்கு பதிலளித்த தோழியர் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவனை வழிபட தேவர்களே முயற்சிக்கின்றனர். ஆனால் அவர்களால் முடியவில்லை. நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான். அவன் சிவலோகத்தில் வாழ்பவன், திருச்சிற்றம்பலமாக சிதம்பரத்தில் நடனம் புரிபவன். நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும்? நீயே புரிந்து கொள்வாயாக என்று கூறுகின்றனர் தோழியர் என்பதாக மாணிக்க வாசகர் 2வது பாடலை பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெதிர் எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்தாண்டார் பொல்லாதோ எத்தோ
நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ, நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். எழுப்புபவள் முத்துப்பற்களை உடையவள். முன்பு நீ எங்களுக்கு முன்பாக வந்து எங்களை எழுப்பி அப்பனே ஆனந்தனே அமுதனே என்று வாயினிக்க இனிக்க இறைவனை புகழ்ந்து பேசுவாய். ஆனால் இப்போதோ இப்படி படுக்கையில் கிடப்பது ஏன்? உறங்குபவள். நீங்கள் இறைப்பற்று உடையவர்கள், அந்த இறைவனின் அடியவர்கள். நான் ஒரு புதிய அடிமை. எனது செயலை நீங்கள் பொறுத்து கொள்ள கூடாதா? எழுப்புபவள். உனது அன்பை நாங்கள் அறிவோம் பெண்ணே. இப்படிப்பட்ட அழகிய மனம் உடையவர்கள் எம்பெருமான் சிவபெருமானின் புகழ் பாடாமல் இருக்கலாமா? நீயும் வந்து அவனது புகழை பாடு என்று மாணிக்க வாசகர் திருவெம்பாவையின் 3வது பாடலில் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 4. ஒன்னி தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னெனக்கு நின்றுருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒளிவீசும் முகத்தைப் போல புன்னகை செய்பவளே, உனக்கு மட்டும் இன்னும் விடியவில்லையா என்று உறங்கும் பெண்ணை எழுப்புகின்றனர் தோழியர். அதற்கு அவளோ, அழகான கிளியைப் போல பேசும் நமது தோழிமார்கள் எல்லாரும் வந்துவிட்டார்கள் என்ன என்று கேட்கிறார். அதற்கு வெளியில் இருக்கும் பெண்களோ, நாங்கள் வந்திருப்பவர்களின் தலையை எண்ணி அதற்கு பிறகு உன் கேள்விக்கு பதில் சொல்கிறோம். அதுவரையில் தூங்கி தூங்கி வீணாக காலத்தை போக்காதே. இப்போது உடனடியாக நாங்கள் எண்ணி சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? வானத்தின் அமுதம் போன்றவனை, வேதங்கள் எல்லாம் கூறும் உயர்ந்த உட்பொருளானவனை, காண்பதற்கு மிக இனியவனான நம் சிவபெருமானை நாங்கள் எல்லாம் பாடி பாடி உள்ளம் கசிந்து உருகி கொண்டிருக்கிறோம். வேண்டுமானால் நீயே வந்து எண்ணிப்பார். எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நீ எங்களோடு சேர வேண்டாம், மறுபடியும் போய் படுத்து உறங்கிக்கொள் என்று 3வது பாடலில் மாணிக்க வாசகர் 4வது பாடலில் குறிப்பிட்டார். திருவெம்பாவை பாடல் எண் 5. மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய், ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான், ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். திருமால் அறிய முடியாத, பிரம்மன் காண முடியாத அண்ணாமலையை நாம் அறியக்கூடும் என்று உனக்கு தெரிந்துள்ள பொய்களையே பேசுகின்ற, பால் சுரக்கின்ற தேன் போல இனிக்கும் வாயினையுடைய வஞ்சகி, வாயில் கதவை திறப்பாயாக. இந்நில உலகினரும் வானுலகினரும் பிற உலகினரும் அறிவதற்கு அருமையானவனது அழகையும் நம்மை அடிமை கொண்டு அருளி குற்றத்தை நீக்கி சீராட்டும் பெருங்குணத்தையும் வியந்து பாடி சிவனே சிவனே என்று முறையிடினும் அறியாய் துயில் நீங்காது இருக்கிறாய். இதுதானோ மயிர்ச்சாந்தணிந்த கூந்தலை உடைய உனது தன்மை என்று தோழிகள் கேட்பதாக 5வது பாடலில் மாணிக்க வாசகர் தெரிவித்து இருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 6. மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய், இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான், தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய், ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய். பெண்ணே,
நீ நேற்று நாளைக்கு வந்து உம்மை எழுப்புவேன் என்று சொன்ன சொல்லுக்கும் வெட்கப்படாமல் நீ போன திக்கை சொல்வாய். இன்னும் பொழுது விடியவில்லையா? வானுலகத்தவரும் நிலவுலகத்தவரும் பிற உலகத்தவரும் அறிதற்கு அருமையானவன் தானாகவே வலிய வந்து எம்மை காத்து அடிமை கொண்டு அருளுகின்ற மேலாகிய நெடிய கழல் அணைந்த திருவடியை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்கு நீ உன் வாய் திறவாது இருக்கின்றாய், உடலும் உருகப் பெறாது இருக்கின்றாய். இவ்வொழுக்கும் உனக்குத்தான் பொருந்தும். எமக்கும் பிறர்க்கும் தலைவனாய் இருப்பவனை எழுந்து வந்து பாடுவாயாக என்று மாணிக்கவாசகர் 6வது பாடலில் பாடுகிறார். திருவெம்பாவை பாடல் எண் 7. அன்னே இவையும் சிலவோ பலவமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகாப்பாயார் என்னானை என்னரையன் இன்னமுதன்றெல்லோ சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். தாயே, உன் குணங்களில் இவையும் சில போலும். பல தேவர்கள் உன்னற்கு அரியவனும் ஒப்பற்றவனும் பெருஞ்சோதி சிறப்புடையவனுமாகிய இறைவனை பற்றிய சங்கு முதலியவற்றின் மொழிகள் கேட்க சிவ சிவ என்று சொல்லியே வாயை திறப்பாய். தென்னவனே என்று சொல்வதற்கு முன்பே தீயிடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய். என் பெருந்துணைவன், என் அரசன், இன்னமுதானவன் என்று யாம் எல்லோரும் வெவ்வேறு விதமாக புகழ்ந்தோம். நீ கேட்பாயாக, இன்னமும் உறங்குகின்றாயே. திண்ணிய மனமுடைய அறிவிலார் போல சும்மா படுத்திருக்கின்றாயே. தூக்கத்தின் சிறப்புதான் என்னவென்று உரைப்பது என்று திருவெம்பாவையின் 7வது பாடலில் மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 8. கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய். தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே, கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய். இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே. வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியும் அல்லவா? அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு. அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன என்று திருவெம்பாவையின் 8வது பாடலில் மாணிக்கவாசகர் பாடியுள்ளார். திருவெம்பாவை பாடல் எண் 9. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே, தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே, எமக்கு எங்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலாமலே எம்பாவாய். பழமையான பொருட்களுக்கெல்லாம் முன்னேயான பழையவனாகவும் புதுமைகளுக்கும் எல்லாம் பிற்பட்ட புதியவனாகவும் விளங்கும் தன்மை உடையவனே, உன்னையே தலைவனாக கொண்டு உன் அடியவர்கள் ஆனோம். உன் அடியார்களின் தாழ் பணிவோம், அவர்களுக்கு தோழர்கள் ஆவோம். உன் அடியார்களை மட்டுமே திருமணம் செய்து கொள்வோம்.
அவர் உகந்து சொல்வதற்கு ஏற்றாற் போல அவருக்கு அடிபணிந்து தொண்டு செய்வோம். என் தலைவனே, இவ்வாறு அமையும் பேற்றை எங்களுக்கு அருளினால் எந்த குறையும் இல்லாது வாழ்வோம் என்று பெண்கள் பாடுவதாக திருவெம்பாவையின் 9வது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 10. பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு பாத மலர் போது ஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோவில் குளத்து அரண் கோவில் பினா பிள்ளை கால் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். சிவபெருமானின் திருக்கோவிலை சார்ந்து வாழும் குற்றமற்ற குலத்தில் தோன்றிய கோயில் பணிப்பெண்களே, அறியும் அயனும் அடிமுடி காண முடியா அனல் புழம்பாக திருவண்ணாமலையாக லிங்கோத்பவராக நின்ற எம்பெருமானின் வீரக்கழல் அணிந்த திருவடி மலர் பாதங்கள் பாதாளம் 7க்கும் கீழே சொல்களை கடந்த நிலையில் காண கிடைக்கின்றன. கொன்றை ஊமத்தை சந்திரன் கங்கை அணிந்த அவரது திருமுடி மேலோர்க்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக அண்டம் கடந்து விளங்குகிறது. அவன் மாதொரு பாகன் மங்கை கூரன் மாவ கிடந்த கன்னி பங்கன் ஆதலால் திருமேனி ஒன்று உடையவன் அல்லன். எல்லா பொருள்களிலும் பரவி உள்ளவன். அவன் மறைக்கும் முதல்வன். விண்ணகத்தாரும் மண்ணகத்தாரும் அளவிறந்த காலமாக எந்தெந்த முறையில் பரவி புகழ்ந்தாலும் வரையறுத்து புகழ முடியாத உயிர் துணைவன். அந்த பெருமானின் ஊர் எது, பேர் எது, அவருக்கு உறவினர் யார், அயலவர் யார், அவரை பாடும் தன்மை எப்படி, அன்புடன் கூறுவீர்களா என்பது போல திருவெம்பாவையின் 10வது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 11. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரண்ண கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோளோர் எம்பாவாய். நிறைந்த நெருப்பு போன்ற செந்நிறம் உடையவனே, வெண்மையான திருநீற்று பொடியில் மூழ்கியவனே, ஈசனே, சிற்றிடையையும் மை பொருந்திய பெரிய கண்களையும் உடைய உமையம்மையின் கணவனே, அழகனே, வண்டுகள் மொய்த்தலை பொருந்திய அகன்ற தடாகத்தில் முகேர் என்ற ஒளி எழும்படி புகுந்து கையால் குடைந்து குடைந்து மூழ்கி உன் திருவடியை புகழ்ந்து பாடி பரம்பரை அடிமைகளாகிய நாங்கள் வாழ்ந்தோம். தலைவனே, நீ எங்கள் அடிமை கொண்டு அருளுகின்ற திருவிளையாட்டினால் துன்பத்தினின்றும் நீங்கி இன்பத்தை பெறுபவர்கள். அவற்றை பெறும் வகைகளை எல்லாம் யாங்களும் படிமுறையில் பெற்றுவிட்டோம். இனி நாங்கள் பிறவியில் இளைக்காதபடி எங்களை காத்தருள்வாயாக என்று திருவெம்பாவையின் 11ஆம் பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 12. ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திக்கழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடலோர் எம்பாவாய். நம்மை பிணித்த பிறவி துன்பம் ஒழியும்படி நாம் மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தமாக உள்ளவன். அழகிய தில்லையின் கண்ணுள்ள ஞான சபையில் அனலேந்தி ஆடுகின்ற கூத்தப்பிரான். விண்ணுலகத்தையும் நில உலகத்தையும் நாம் எல்லோரையும் தோற்றுவித்தும் நிலைபெறுத்தியும் நீக்கியும்
விளையாடுபவனாகிய இறைவனது பொருள் சேர் புகழை உரைத்து வளையல்கள் ஒலிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் அசைந்து ஒலி எழுப்பவும் அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் எழுந்து முழங்கவும் மலர்கள் விளங்குகின்ற பொய்கையில் ஆடி நம்மை உடைய இறைவனது பொன் போன்ற திருவடிகளை துதித்து பெரிய மலைச்சுனை நீரில் மூழ்குவாயாக என்று திருவெம்பாவையின் 12வது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 13. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவு வார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய். நீர் நிரம்பிய குளத்தில் பசுமையும் கருமையும் கலந்த குவளை மலர்கள் உள்ளன. அன்னை பார்வதியைப் போல உள்ளன அவை பார்ப்பதற்கு. அதில் பூத்துள்ள செந்தாமரை மலர்கள் எம்பெருமானின் செந்நிற மேனியை நினைவுபடுத்துகின்றன. இங்கே பறவைகளினால் பலதரப்பட்ட ஒலி உண்டாகிறது. உடலில் உள்ள அழுக்கை போக்க பலர் நீராட வருகின்றனர். ஆகவே இந்த பொய்கை எமது இறைவியும் இறைவனும் இணைந்தது போல காட்சியளிக்கிறது. இத்தகைய பொய்கையில் பாய்ந்து பாய்ந்து கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் ஒலிக்கவும் கார் சிலம்புகள் கலந்து ஆரவாரம் செய்யவும் கொள்ளும் கைகள் பூரிப்படையவும் அந்த கைகளால் குடைகின்ற பொய்கை நீர் மேலோங்கவும் இந்த தாமரை பூங்குளத்து நீரில் பாய்ந்து நீராடுவோம், எல்லோரும் பாவை விளையாடுவோம் என்று திருவெம்பாவையின் 13வது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 14. காதார் குழையாட பைம்பூன் களனாட கோதை குழலாட வண்டின் குளமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். பெண்களே, நம் செவிகளில் அணிந்துள்ள தோடுகள் ஆட, உடலில் அணிந்துள்ள பசும் பொற்கலன்கள் ஆட, கருங்கூந்தல் ஆட, அந்த கூந்தலில் சூடியுள்ள மலர் மாலைகள் ஆட, அந்த மாலைகளில் மொய்க்கின்ற வண்டின் கூட்டங்கள் எழுந்தாட, இக்குளத்தின் குளிர்ந்த நீரில் மூழ்குவோம். எம்பெருமான் ஆனந்த கூத்தாடும் சிற்றம்பலத்தை பாடி மறைப்பொருளை பாடி முச்சுடர்க்கும் ஒளி வழங்கும் ஒளியாகிய இறைவன் திறங்களை பாடி அவன் திருமுடியில் விளங்கும் பொன்கொன்றை மாலையை பாடி அவன் எல்லா பொருளுக்கும் இறைமையாய் விளங்கும் முதன்மையையும் பாடி முடிவில்லா முடிவையும் பாடி ஏனைய உயிர்களிலும் நம்மை வேறுபடுத்தி சிறப்புற வைத்து மேல்நிலையில் எடுத்து அருளுகின்ற ஆனந்த நடராஜர் சிறந்த வளையல்களை அணிந்த தளிரன்ன கரங்களை உடைய சிவகாமி அம்மையின் திருவடி சிறப்பையும் பாடிக்கொண்டே நீராடுவோமாக என்று திருவெம்பாவையின் 14வது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 15. சிவபெருமானை வாயார பாடி வணங்க வேண்டும். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடும் தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பிற்றொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாருருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய். அவ்வப்போது எம்பெருமான் என்று சொல்லி நம் பெருமானின் பெருமையையே வாய் ஓயாமல் எப்போதும் உள்ளமெல்லாம் மகிழச் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். எப்போதும் விடாது வழிந்து கொண்டிருக்கும் தாரை தாரையான கண்ணீரில் தோய்ந்து, அதாவது இறைவனையே எண்ணி எப்போதும் அவனுடன் இருக்கும் எண்ணத்தில் இவள் இவ்வுலக நினைவுக்கே திரும்புவதே இல்லை.
வேறு தேவர்களை இவள் பணிவதில்லை. பேரரசனாகிய இறைவன்பால் இவ்வாறு பித்து பிடிக்கும் தன்மையையும் அவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் வல்லவராகிய சிவபெருமானின் திருப்பாதத்தையும் வாயார பாடி கச்சை அணிந்த மார்பகம் உடைய பெண்களே, நாம் நேர்த்தியான மலர் நிறைந்த இந்த நீரில் ஆடுவோம் என்று திருவெம்பாவையின் 15வது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 16. முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள், ஈட்டிடையின் மின்னிப் பொழிந்தெம்பிராட்டி, திருவடிமேல் பொன்னன் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம், என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள், தண்ணீர் பெருவிழா எங்கோமான் அன்பர்க்கு, முன்னி அவ நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய். மேகமே, முதலில் இந்த கடல் நீரை உட்கொண்டு மேலெழுந்து எம்மையுடையாளாகிய அம்மையினது திருமேனி போல நீல நிறத்தோடு விளங்கி, எம்மை அடிமையாக உடையவளது சிற்றிடை போல மின்னி விளங்கி, எம்பிராட்டி திருவடி மேல் அணிந்த பொன்னினால் செய்யப்பட்ட சிலம்பு போல ஒலித்து, அவளது திருப்புருவம் போல வானவில் விட்டு, நம்மை அடிமையாக உடையவளாகிய அவ்வம்மையினின்றும் பிரிதல் இல்லாத எங்கள் தலைவனாகிய இறைவனது அடியார்களுக்கும் பெண்களாகிய நமக்கும் அவன் திருவுள்ளம் கொண்டு முந்திச் சுரக்குன்ற இனிய அருளே போன்று பொழிவாயாக என்று திருவெம்பாவையின் 16வது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 17. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா, கொங்குண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை, பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். மனம் பொருந்திய கரிய கூந்தலை உடைய பெண்ணே, சிவந்த கண்களையுடைய திருமாலிடத்தும் நான்முகனிடத்தும் பிற தேவர்களிடத்தும் எங்கும் மற்றவர்களிடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற ஆனந்தம் நம்மிடத்து ஆகும்படி நம்மை பெருமைப்படுத்தி இந்த உலகத்திலேயே நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து செந்தாமரை போன்ற அழகிய திருவடியை கொடுத்து அருளுகின்ற வீரனை, அழகிய கருணை நோக்குடைய மன்னனை, அடிமைகளாகிய நமக்கு அமுதம் போல்வானை, நம் தலைவனை புகழ்ந்து பாடி நன்மைகள் பெருக தாமரை மலர் நிறைந்த நீரில் குதித்து ஆடுவாயாக என்று திருவெம்பாவையின் 17வது பாடலில் மாணிக்க வாசகர் பாடி. திருவெம்பாவை பாடல் எண் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல், கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல, பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர், விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி, பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரோ எம்பாவாய். சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன. பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வாமனாகவும் வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார். கண்ணுக்கு இனிய அமுதம் போல தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து வந்து நீராடுங்கள். ஆணினம் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது. இறைப்படைப்பின் அதிசயம் இது. அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரவித்து உள்ளோம். இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல, எல்லாம் அவன் செயல். இறைவனே அலியாக இருக்கும் போது மனித படைப்புள் இருந்தால் என்ன? எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இந்த மாணிக்க வாசகரின் கருத்து. திருவெம்பாவை பாடல் எண் 19. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று
அங்கு அப்பழம் சொல் புதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பரல்லாதோர் தோள் சேரற்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகலெம் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல், எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். எங்கள் இறைவா, நாங்கள் உனக்கே அடைக்கலம். உம்மிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். உன் கையில் உள்ள பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற வார்த்தையை மாற்றி அமைக்க அருள் செய். எங்களுடைய மார்பகங்கள் உன்மேல் அன்பில்லாதவர்களை தழுவாது. எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே தொண்டு செய்யும். எங்கள் கண்கள் உன்னை தவிர வேறு எதையும் பார்க்காது. இத்தகைய நிலையில் இறைவா, எங்களுக்கு நீ அருள் புரிந்தால் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் கவலை கொள்ள மாட்டோம் என்று திருவெம்பாவையின் 19வது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். திருவெம்பாவை பாடல் எண் 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானே, ஒளிவீசும் உன் திருப்பாதங்களை எங்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும். உயிர்கள் தோன்றவும் நிலை பெறவும் அழியவும் காரணமாக உள்சுழல் அணிந்த திருவடிகளை போற்றுவோம். திருமாலும் பிரம்மனும் காண முடியாத உன் பாதங்களை வணங்குகிறோம். எங்களுக்கு முக்தி நிலை அளிக்கும் அழகிய மலர் அடிகளை போற்றுகிறோம். இறைவனின் சிறப்புகளை புகழ்ந்து பாடி நாம் அனைவரும் மார்கழி நீராட வேண்டும் என்று திருவெம்பாவையின் 20ஆம் பாடலில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார்.